ஒரு நண்பர் இல்லை நிறைய நண்பரோடைய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூ நியோ 10 வாங்கின புதுசில் சூப்பராக பேட்டரி நிற்கிற மாதிரி இருக்குது, கேமரா யூஸ் பண்ணும்போது பேட்டரி ட்ரைனிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களில் சில பேர் அப்டேட் கொடுக்குறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐக்யூ நியோ 10Rலையும் இதே பிரச்சனையை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஒரு சில பேருக்கு மட்டும் ஹீட்டிங் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அண்டு பேட்டரி ட்ரைனிங்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒரு புதிய மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஐக்யூ நியோ 10Rல் பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட 1 டே 6 ஹவர்ஸ் சாலிடாக எனக்கு கிடைக்குது. ஸோ அப்படி 1 டே 6 ஹவர்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 டே 9 ஹவருக்கான பேட்டரி லைஃப் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மேலே 1.5 நாள் கிட்ட உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரணும். நீங்கள் ஐக்யூ நியோ 10 யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஐக்யூ நியோ 10R யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் யூஸ் அப்படின்னா டெஃபினட்டாக 1.5 நாள் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வரணும். ஸோ ஹெவி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு 1.25 நாள் இல்லை ஒரு நாளை விட கொஞ்சமாவது அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐக்யூ நியோ 10 அண்டு நியோ 10R ரெண்டு மொபைலுமே வந்து நல்ல மொபைல் தான், நல்ல பேட்டரி பேக்கப் தான் கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆட்டோ அப்டேட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்டேட்ஸ் எதுவும் அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. அப்டேட் வந்து ஒரு சில பேருக்கு வேணுன்னா அந்த ஹீட்டிங் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வேணும்னா அந்த பேட்டரி ட்ரைனிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நிறையா பேருக்கு அந்த அப்டேட்டால் என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கொடுக்குற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ட்ரைனிங்கையோ இல்லை ஹீட்டிங்கையோ சால்வ் பண்ணதாக ஃபிக்ஸ் பண்ணதாக அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது உங்களுடைய கேமராவை டீக்ரேட் பண்ணும் அண்ட் ஆல்சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் புதிய மொபைல் அப்படின்னா புதுசாக வர்ற ஒரு 2-3 அப்டேட்டில் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மொபைல் எந்த அப்டேட்டில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதோ அதோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் புதிய மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா அப்டேட்ஸ் கொடுக்கறதே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்டேட்டே கொடுக்காமல் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸோட, சூப்பராக பேட்டரி பேக்கப்போட, ஹீட்டிங் இல்லாமல் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் கொடுக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்கள் மொபைலுக்கு ஹெல்த்துக்கு நல்லது, பேட்டரி ஹெல்த்துக்கும் நல்லது. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஐக்யூ மொபைலில் ஏதாவது பிரச்சனைகள், பக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா icare@iq.com அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து பண்ணுங்கள். ஸோ இந்த இமெயில் மூலமா அவங்க மேபி அதை செக் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற அப்டேட் எதாவது கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் அப்டேட் மட்டும் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அப்டேட் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க.